ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு ஓம் வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குபேர யோகம் பற்றி பார்க்க போகிறோம். ஒருவர் கேள்வி கேட்டிருந்தாங்க, குபேர யோகம்னா என்ன, தன யோகம்னா என்ன, இந்த மாதிரி விபரீத ராஜயோகம்னா என்ன, நிறைய யோகங்கள் இருக்கே, இதில் குபேர யோகம்னா என்ன, எப்படி இந்த யோகங்கள்லாம் வேறுபடுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் அழகாக வரிசைப்படுத்துறதுக்காக தான் வேதிக் அஸ்ட்ராலஜியில், அதாவது வேதாந்த ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. வேதாந்த ஜோதிட முறைப்படி குபேர யோகம்னா என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். குபேர யோகம் உள்ள ஜாதகங்கள் பொதுவாக எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, 2-11 லக்னம் போடுவோம் இல்லைங்களா, 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசி கட்டத்தில் தான் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிகளில் லக்னம் எங்கே அமையுது, சந்திரன் எங்கே அமைகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் லக்னமும் சந்திரனும், அதாவது ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் வருவாங்க. அப்போது லக்னத்துக்கு விதிப்படி பார்க்கணும், இந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்கான்னு பார்க்கணுன்னா லக்னத்திலேருந்து பார்க்கணும். லக்னத்திலேருந்து 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க, ஒருவருக்கொருவர் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் இந்த குபேர யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கான்றதை சொல்ல முடியும். ஓகேங்களா. இதில் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு. அதுக்கு அடுத்த காரக கிரகம் யாருன்னா சுக்கிரன். ஸோ 2-11 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, தனக்காரகன் ஆகிய குரு எப்படி இருக்காங்க, சுக்கிரன் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பை வைத்து தான் இந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அதுலேயும் இந்த தசாபுத்திகளும் இந்த நேரத்தில் வேலை செய்யணும், சரிங்களா. தசாபுத்திகள் வேலை செய்யாமல் அந்த காரக அமைப்புகள் மாத்திரம் இருந்தால் பலன் இருக்காது. தசாபுத்தியும் சேர்ந்து வரணும். இப்போது நம்ம ராசி பலன்கள்லாம் கேட்குறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு தடவையும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி குபேர யோகம் வருது, நல்ல தன வருவாய் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது லக்னத்தை போடும்போது அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் என்ன தொடர்பில் இருக்காங்க, என்ன மாதிரியான அமைப்புகள், இப்போ ராகு கேது பயிற்சி பார்த்தாலும் சரி, குரு பயிற்சி பார்த்தாலும் சரி, சனி பயிற்சி பார்த்தா இந்த காரக கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போது இந்த காரக கிரகங்கள் அஷ்டமாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடாது, இந்த விதியும் இதில் இருக்குது, சரிங்களா. அப்படி இருக்கும்போது யோகங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படாது. ராகு கேதுக்களோடு இருந்தால், சரிங்களா, இது வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுதும் இந்த யோகங்கள் சிறப்பான முறையில் இருக்காது அந்த ஜாதகத்தில். ஸோ என்ன அப்படின்னா, சுத்தமான ஜாதகம், அதாவது 2-11 இடங்கள் பரிவர்த்தனையோ இல்லைன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தோ, இல்லை ஒரு 2-11ஆம் அதிபதிகளோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா இந்த அமைப்புகளோட இந்த ஜாதகருக்கு இந்த யோகங்கள் இருக்குது, அது தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம், சரிங்களா. அதிகப்படியாக ஒரு ஜாதகருடைய லாபத்தை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். நம்மளுடைய வெல்த் அக்குமுலேஷன், அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும், நம்மளுடைய செல்வ நிலை எவ்வளோ நிலையில் இருக்கும்னு சொல்லக்கூடியது தான் 2ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய இன்கம், நமக்கு என்னென்ன லாபங்கள் என்னென்ன முறையிலிருந்து வரும். இப்போ சிலர் நல்ல வெளிநாட்டில் வேலை பண்ணுறவங்களா இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை உள்நாட்டில் இருக்கும்போதே நல்ல செல்வ நிலை உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. பல வகையிலேருந்து இன்கம் வரும். எப்படி அந்த ஜாதகருக்கு என்ன விஷயங்கள் மூலியமாக அவங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடியது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த 2-11 இடங்கள். அதாவது 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம்ன்றதுக்கு அதுதான் காரணம். 2 இணைவை இது சொல்லும், சரிங்களா. இதுதான் இந்த குபேர யோகத்தோடைய விஷயங்கள். இதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிட முறையில் இருக்கா, வேதிக் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்பட்டபடி இந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்க முடியும். ஓகேங்களா. அவங்களுடைய பிறவி பலனை பொறுத்து தான் அமையும், அதையும் மறந்துடாதீங்க. ஒருத்தர் பிறக்கும்பொழுது என்ன கர்ம பலன்கள் கொண்டு வராங்களோ அதே கர்ம பலனோடு தான் அந்த ஜாதகருக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஜாதக அமைப்பில் நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரி வேறு ஏதாவது யோகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முறையை தான் இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், இல்லை புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது நிறைய அப்டேட்ஸ் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட நிறைய ஜோதிடத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, ஏன்னா விஷயங்கள் என்ன உள்ளது, வேத ஜோதிடத்தில் என்ன உள்ளது அதுதான் நம்ம பார்ப்போம். எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மை பண்ணக்கூடியது தான். எந்த ஒரு கிரகமுமே நமக்கு நன்மை செய்யும் தீமை செய்யணும் எதையும் சொல்ல முடியாது. கிரக அமைப்புகள் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் அந்த பலன் சொல்ல முடியும். அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.